பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு இந்த பூமியிலே காணாதவர்கள் யார், காண்கிறவர்கள் யார்? ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் கண் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் கண் இருந்தும் அநேகருக்கு தெரியாத காரியம் ஏராளமாக இருக்குது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் கிராமத்தில் பிறந்ததுனால நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, கண்ணை கெடுத்த தெய்வம் மதிய கொடுக்கும்பாங்க. ஆனால் இந்த வேதம் அப்படி சொல்லலை. கண்ணை கொடுத்து என் நாமத்தை மைமைப்படுத்துன்னு அவனுக்கு வச்சுச்சு. எனக்கு அன்பானவர்களே, கண்ணை கொடுத்தாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து நம்பினாங்களா? நம்பவே இல்லையே. ஏன்னா அநேக நேரம் கண் திறக்கிறது எப்படி தெரியாது. ஆகாருக்கு வனாந்தரத்தில் கண் திறந்தது. எப்போ? ஆதியாகமம் 21:19 வாசிக்கிறோம். தேவனுடைய தூதன் அவள் கண்களை திறந்தார். ஏன்னா அவன் என்ன பண்ணா, அங்கேருந்து வந்து தன் பிள்ளைங்க கொண்டு வந்து இருக்கிற தண்ணீர் அப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு. பிள்ளை சாகிறத கூட நான் பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள். அப்படி சத்தமிட்டு அழுத போது, ஆகாரே, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து உன் கையை எடுத்து அவனை உன் கையில பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது தண்ணீர் துறவை கண்டு அந்த இடத்துல என்ன போரா போட்டு கொடுத்தாரு? இல்ல ஜேசிபி வந்து உடனே போர் போட்டு போயிருச்சா? அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் அவளுடைய கண்களில் பிரச்சனை வந்த உடனே நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகிறது. அதனால தான் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தாலும் பாடுறோம் இல்லையா? உங்கள் வேதாகமத்தை திரும்ப எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் வேதத்தில் உள்ள அதிசயம் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன்.
ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா உமது அடிமை நானையா. வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. தேவனே மும்மது வார்த்தையின் படியே, தேவனே மும்மது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்ளார். தேவனே மும்மது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்ளார். நிலம் ஆண்டவரே உன் பாதம் சரணடை அடிமை நானையா உமது அடிமை நானையா. பாருங்க, உங்க வேதத்துல இந்த பார்வையில் அவனை மாற்றி மாற்றி கேட்டாங்க. அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, அவன் தான் வாலிபனாக இருக்கானே, அவனுக்கு தான் பேச தெரியுமே, அவனையே கேளுங்க, அவனே சொல்லுவான். ஆனால் எங்கள் பையன்தான், கண்ணு எப்படி திறந்துன்னு எங்களுக்கு தெரியாது, அவனை எப்படி திறந்தான்னு எங்களுக்கு தெரியாது, இயேசுவே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் தெரிய வைக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவனே சொன்னான், அவன் சொன்னான் அவர் பாவியோ பாவி இல்லையோ எனக்கு தெரியாது. 25 வசனத்தை பாருங்க, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் சொல்கிறீங்க அவர் பாவி, தேவன்லப்பா, நீ தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்தேன்னு என்னையவே சொல்கிறீங்க, நீ எங்களுக்கு போதிக்கிறியான்லாம் கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, ஒன்று தான் தெரியும், நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, அவன் தான் கடைசி இவ்வளோ அறிக்கையே சொல்லிட்டான்ல, எனக்கு ஒன்று தான்ப்பா தெரியும், வேற ஒன்றும் தெரியாதனால விட மாட்டேன்றாங்க பாருங்க. மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உனக்கு இவங்க அறிவை எங்கே கொண்டு வைக்கிறது? உனக்கு என்ன செய்தான்? கண்களை எப்படி திறந்தான்? எப்படி திறந்தான்? கையை வச்சு இப்படி திறந்தான்னு சொல்ல வேண்டியதான். எப்படி திறந்தான்? அவன் பிரதியுத்தரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன். அவன் பேத்தான், ஏய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, கண் இருந்தும் தெரியல, காது இருந்தும் கேட்கல. எனக்கு அன்பார்களே, எதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார்? 2 சின்ன கண்கள் தேவனை பார்க்க, 2 சின்ன காதுகள் அவர் சத்தம் கேட்க, 1 சின்ன கைகள் அவர் வேலை செய்ய, 2 சின்ன கால்கள் அவர் பாதை நடக்க, 1 சின்ன நாவு அவர் சத்தியம் பேச, 1 சின்ன இதயம் அவருக்கு தாவி என்று கொள்ளும் கத்தாவே, என்றென்றைக்கு உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். எனக்கு அன்பான எதுக்கு கொடுத்தார்? கண்ணை கொடுத்தார், கண்ணை படைத்தார். இவங்க கேட்குறேன், நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், காதையும் கொடுத்துருக்காருல, கண்ணிட்ட பார்க்குறீங்க, காதுட்டையும் கேட்குறீங்க. நான் முன்னமே ஏற்கனவே சொல்லிட்டேன், வாசிக்க முன்னமே சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். அதான் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். எத்தனை பேர் ஆவியாத்துமாவே அவர் பணிக்கு, இது நான் அல்ல அவனை அல்ல. ஆவியாத்துமாவே அவர் பணிக்கு, நான் அல்ல அவனை அல்ல. என்ன முடிவு செய்தோம் நிலைத்திருப்போம், என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். அவர் நாங்கள்
காட்டுவோம், மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதிசீக்கிரமாய், அதி உற்சாகமாய், அதிசீக்கிரமாய் ராஜ பாதையை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரி, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரி, அதிவேகமாய் செயல்படுவோம். உங்களுக்கு சீசராக மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷன். அடேங்க அப்பா, பழைய ஏற்பாட்டுக்காரங்கயா நாங்கள்லாம், நீங்க புதிய ஏற்பாட்டுக்காரன், அதான அர்த்தம். நீ மோசே, வாங்கள் மோசையுடைய சீஷன், நீ அவருடைய சீஷன். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். இவன் எங்கே இருந்து வந்தான்? அதனால்தான் சாலமோன் ஞானி சொன்னார், ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷனுடைய வழி அவருக்கே தெரியலன்றார். ஏன்னா ஆகாயத்திலே நீதிமொழிகள் 30:18-19 எனக்கு ஆச்சரியமானவைகள், என் அறிவுக்கு புத்திக்கு எட்டாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவையாவன கண்மலையின் ஆகாயத்தில் கழுகின் வழியும், கண்மலையின் மேல் பாம்பின் வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷனுடைய வழியும். ஏன்னா அப்படி அந்த மனுஷனுடைய வழி யாரும் அறிஞ்சு கொள்ள முடியல. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, நாங்க நீ அவனுடைய சீசன், நாங்க யாருடைய சீசன்? மோசையுடைய சீசன். மோசையோடு தேவன் பேசி இருக்கிறாரே என்று அறிவோம். இவன் எங்கே இருந்து வந்தான் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். 2 கண்ணும் போனவே பிறவி இழந்த பார்வை இழந்தவன டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான், இது வேறு ரிப்பேர் பண்ணவே முடியாது, நரம்புகள்லாம் கெட்டு போச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கி. அதனால தான் பார்வையற்றவங்க இருக்கிறாங்க. அப்படி டாக்டர்களால் முடியாத காரியம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாலிப வயதுள்ளவனை கண்களை திறந்ததை நீங்கள் எல்லாம் அறிந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தார் என்று தெரியாமல் இருக்குது. ஆச்சரியமானதுன்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா பிறவியிலேருந்தே பார்வையில கடைசி வரைக்கும் அவ்வளோதான். இது வந்து இஸ் நாட் பாசிபிள் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். ஏன்னா இரிப்பேரபிள் அப்படிம்போம்ல, இது திரும்பி சீரமைக்க முடியாது. மருத்துவத்தை கேட்டால் மருத்துவ உலகத்தை சொல்லுவாங்க, அவ்வளோதான், இனிமேல் அப்படி தாங்கன்றாங்க. அதனால தான் 100% பிளைண்டுன்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது திரும்ப வாசிங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. ஹல்லேலூயா. நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் எங்கோ மறித்திருப்பேன். கிருபை என்னில் தராதிருந்தார் நான் எங்கோ மறித்திருப்பேன். நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் எங்கோ மறித்திருப்பேன்.
உங்க கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரிச்சிருப்பேன். நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீர். தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீர். சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் தேவையில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் தேவையில்லை. என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உங்க கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை எல்லில் தராதிருந்தால் நான் எங்கோ மரித்திருப்பேன். தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால், இங்க அழகா எழுதியிருக்காரு பாருங்க. ஐயா, நீங்களாம் கேட்குறீங்க, தேவனிடத்திலிருந்து அவர் வராட்டா? இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவன் உலகம் உண்டானது முதல், அதுல இருந்து வாசிங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால், அவர் தேவனிடத்திலிருந்து வராதவராய் இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாதே. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில். உடனே சொல்லிட்டாங்க, வேற வழியே இல்லை. முழுவதும் பிறந்ததே பாவத்துல. என்ன பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் எல்லாம் நீக்கி விட்டார். அதுக்கு தான் இயேசு வந்தார். கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி நமக்காக சாபங்களை மாற்றத்தான் வந்தார். சாபமாக்கிவிட்ட எல்லாத்தையும் சாபத்தை போக்கிட்டார். ஆனா அவன் இவர் சொன்னாங்க, நீ முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பி தள்ளி விட்டார்கள். கண்ணு கேட்டாலும் போய் சாப்பிடான்னு தள்ளி தான் விட்டான். கண்ணு தெரிஞ்ச பிறகு அவனை அவர்கள் புறம்பி தள்ளிவிட்டது இயேசு. அது வரைக்கும் இயேசு அந்த ஸ்டேஜுக்கு வரவே இல்லை. ஆனா கூடத்தான் இருந்தார். அல்லேலூயா. அங்கேதான் இருந்தார். அவனை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். ஏன்னா அவனுக்கு சொல்லல, தெரியல அவன் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீர் அவரை கண்டிருக்கிறாய், உடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவங்க இவ்வளவு நேரம் இத்தனை பேரை பார்த்து இவங்க தான்ப்பா காணாதவங்க, நீதான் கண்டு கொண்டவன். நம்ம பாடுறோம், காண போறோம் இயேசு வல்லமை, காண போறோம் இயேசு வல்லமை, இனி காத்திருக்க நிலவில் நீயும் வராயோ, இனி காத்திருக்க நிலவில் நீயும் வராயோ, பொன்பவேதி பண்டிருக்க என்ன வந்தது, பொன்பவேதி பண்டிருக்க என்ன வந்தது, நீ படுத்தி காத்திருக்க என்ன வந்தது, நீ படுத்தி காத்திருக்க என்ன வந்தது. காண
காணப்போறோங்கிறவே அவர் இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கமே காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சில இவைகளை கேட்டபோது நாங்களும் குருடரோ என்றார். நாங்கள் அப்ப கண்ணு தெரியாத ஆட்களா நாங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் பாவம் இராது. என்ன இவங்க முழுவதும் பாவத்தில் பிறந்தங்கிறீங்களே, அவங்ககிட்ட எந்த பாவம் இல்லப்பான்னார். பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால், நீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றபடியினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பானுடைய நாம பாடுறோம்ல, பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபை இரட்சித்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபை இரட்சித்தீரே, கிருபை இரட்சித்தீரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீன தள்ளல பலத்தால் இடை கட்டினார். அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்லை. நாங்களும் குருடரோ, நானாக இருந்தால் ஆமான்னு இருப்பேன். இப்படி நேரம் கண்டிப்பாக கூட சொன்னதே சொல்ல வச்சு திருப்பி திருப்பி கேட்க வச்சு அவன் சொன்னதையும் காதில் வாங்கலை, நம்பவும் இல்லை. உண்மையிலே நீங்கள் தான்டா குருடன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனார். நாங்களும் குருடரோ. அவர் கேட்டார், நீங்கள் குருடராக இருந்தா உங்களுக்கு என்ன செய்யாது, பாவம் இருக்காது. நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லுகிறதுனாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சில நேரம் கண்ணு இருக்கும், நமக்கு தெரியாது. நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். ஆதியாகமம் 19 லோத்தை தேடி வந்த மக்களுக்கு ராத்திரி முழுக்க கண்ணே தெரியலை. ஏன் தெரியுமா? அந்த வீட்டை சுற்றி சுத்தான் தடவுனாங்க. அது எவ்வளோ பெரிய வீடு எனக்கு தெரியாது. லோத்து உள்ளே இழுத்துக்கிட்டான் வந்திருந்த அந்த தூதர்களை. ஆனால் இவங்க ராத்திரி முழுக்க தேடுனா, ஆனால் வீட்டு வாசலே தெரியலை. சில நேரங்களில் கண்ணு எவ்வளோ பேருக்கு, பீலையாமுக்கு நல்லா கண்ணு தெரியுது, ஆனால் கழுதை பேசினப்புறம் தான் அவன் கண் திறக்கப்பட்டது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நாம் விசுவாசிக்கிறலாம் கண்ணால், மாம்ச கண்ணால் பார்த்துட்டு பயப்படுறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் பாருங்கள், அவர் யார் என்பது நமக்கு தெரியும். இயேசு யார்? நமக்காக ஜீவன் தந்தவர். இயேசு யார்? நம்மை தேடி வந்தவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து 30 நாள் வரணும், ஒரு குறைவில்லாமல் வரணும். இந்த புதிய வருஷம் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுவரை அடித்த கண்ணீர், கவலை, கஷ்டம், வேதனை, வியாதி, படுக்கை எல்லாம் மாறணும். ஐயா, நீங்களும் கேட்கலாம், நாங்கள் இந்த ஊழியத்தை தாங்கணையா, இதுக்கு ஏதாவது வழி உண்டா? 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. நீங்கள் இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ள தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை எமர்ஜென்சினா எப்பவும் கூப்பிடுங்க. ஒரு டெலிவரியோ, ஒருவேளை இரவில் சோமலாம் போச்சு, ஐயோ இப்படியாவது ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூப்பிடுங்க. மற்றபடிக்கு உங்கள் காரியத்துக்காக எப்போதும் நான் ஜெபிப்பதில் சோர்ந்து போனதும் கிடையாது, போக போகிறதும் கிடையாது. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருவருடைய மனக்கண்களிலே உம்முடைய அன்பை காண்பியும், அற்புதத்தை காண்பியும், உம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இந்த வருஷத்தின் கடைசியில் கூட
எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி மனம் அங்கலாய்த்து இருக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது என்ற பிரசங்கியின் வார்த்தையின்படி ஆகாருக்கு முடிவிலே பெரிய வாக்கு கிடைத்தது, உன் கையில பிடித்துக்கொண்டு போ, பெரிய ஜாதியாக்குவேன் என்றீரே. அந்தப்படி யார் யார் இனி ஆகாது நடக்காது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வரப்போகிற ஆண்டு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உறுதிப்படுத்தும் ஆண்டாய், அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றுமே தடைபடாது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடு. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பாக இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு ஏசாயா 43:19 இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்றேன். தொழில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய கல்வியில, ஒவ்வொருவருடைய தொழில் ஸ்தாபனத்திலையும் புதிய காரியங்களை செய். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.